Good morning students, welcome to Blue Stars Higher Secondary School online classes. Today we are going to see 11th physics kinematics. The topic is very important topic, projectile motion. One sure 5 mark question in this topic. Okay, projectile motion. What is projectile motion? When an object is thrown in air with some initial velocity and then allowed to move under the action of gravity alone, the object is known as projectile. The path followed by the particle is called trajectory. ஒரு பாடி இருக்கு, any ஒரு ball, I am thrown upward direction, ரைட்டா? என்ன பண்ணுற? டிக் போடுறேன், அப்படியே போயிட்டு கீழே வந்து விழுது இல்லையா? இது வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன், ரைட்டா? புல்லட் ஃபயர் பண்ணுறோம் இல்லையா? அது ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன். ஒரு பாலை த்ரோன் பண்ண எனி டைரெக்ஷன், அது ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன். ஜாவ்லின் த்ரோ சொல்லுவாங்க, ஷார்ட் புட் சொல்லுவாங்க இல்லையா கேமில், ஒரு ஆத்லெட்டு, அது ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன். எ ஜெட் ஆஃப் வாட்டர் இஷ்யூங் ஃப்ரம் ஹோல் நியர் எ பாட்டம் ஆஃப் வாட்டர் டேங்க், வாட்டர் டேங்க்லேருந்து வருது இல்லையா வாட்ரு, அது ஒரு என்ன சொல்லலாம், ப்ரொஜெக்டைல் மோஷன். ஆப்ஜெக்ட் ட்ராப்டு ஃப்ரம் விண்டோ பை மூவிங் ட்ரெயின், ஒரு மூவிங் ட்ரெயின்லேருந்து விண்டோவில் தூக்கி போடுவோம் இல்லையா, ஒரு எனி ஒன் பிளாஸ்டிக் பாட்டில் வாட் எவர், அது ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன். இதுதான் ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்னு பேர், ரைட்டா? வாட் இஸ் ப்ரொஜெக்டைல் மோஷன்? ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், when an object is thrown in air with some initial velocity and then allowed to move under the action of gravity alone, the object is known as projectile. அந்த பாத் ஃபாலோ பண்ணுறது இல்லையா, இது பேர் தான் ட்ரஜெக்டரி அப்படின்னு பேர், ட்ரஜெக்டரின். எக்ஸாம்பிள் தான் சொன்னேன், ட்ரெயின் விண்டோஸ்லேருந்து ஒரு பாடி, ஒரு எனி ஒரு பாட்டிலோ வாட்டர் தூக்கி போடுறது, புல்லட் ஃபயர் ஆகிறது ரைஃபிள்லேருந்து, பால் த்ரோ இன் எனி டைரெக்ஷன், ஜாவ்லின் ஷார்ட் புட் சொல்லுவோம் இல்லையா ஆத்லெட்டு, அது ஒரு இது. A jet of water issuing from a hole near a bottom of water tank, இது எல்லாமே ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் அப்படின்னு அர்த்தம் பாரு, ரைட்டா? இது ரொம்ப முக்கியமானது, ரைட்டா? இதில் ரெண்டு கம்பைன்டு வெலாசிட்டி இருக்குது, ரைட்டா? கம்பைன்டு எஃபெக்ட் ஆஃப் வெலாசிட்டி சொல்லுவாங்க, ரைட்டா? இப்போது ஒரு பாடியை என்ன பண்ணுறேன், யூனிஃபார்ம் வெலாசிட்டியாக ஹரிசாண்டலாக மூவ் பண்ணுறேன், ரைட்டா? இந்த இடத்துல எனக்கு வில் நாட் சேஞ்ச் இந்த டைரெக்ஷனில், யூனிஃபார்ம் வெலாசிட்டி வந்து எனக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு பாசிபிள் கிடையாது ஹரிசாண்டல் டைரெக்ஷனில். இப்படி ஹரிசாண்டலாக நான் இது பண்ணும்போது, ரைட்டா? அதே ஒரு பாடியை இங்கேருந்து மேல் பக்கமாக தூக்கி போடுறேன், தூக்கி போய் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து திருப்பி கீழே வந்து விழும் இல்லையா? இப்போ போகும்போது என்ன ஆகுனா, என்னோடய யூனிஃபார்ம் வெலாசிட்டி வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும், எய்தர் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் வெர்டிக்கல் டைரெக்ஷன். வெர்டிக்கல் டைரெக்ஷன்னா இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இப்போது என்னோடய வெலாசிட்டி போக 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 குறைய தான் என்ன ஆகிட்டு இருக்கும், ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஜீரோ ஆகிட்டு இங்கேருந்து என்ன வரும், ஃப்ரீ ஃபாலிங் பாடியே கீழே வந்து விழும். இதான கான்செப்ட்டு, ரைட்? இதுதான் நம்ம சொல்கிறாங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்டைல் மோஷன். ப்ரொஜெக்டைல் கிவன் அன் இனிஷியல் வெலாசிட்டி இன் ஹரிசாண்டல் டைரெக்ஷன், ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க. இப்படி போகிறது ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன். ப்ரொஜெக்டைல் கிவன் இனிஷியல் வெலாசிட்டி அட் அன் ஆங்கிள் டு த ஹரிசாண்டல், இப்படி மேலே தூக்கி போடுறது. இப்போ பாருங்கள், இப்படி தூக்கி போட்டால் இது பேர் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் பேர். இப்படி தூக்கி போட்டால் இது பேர் என்ன அர்த்தம், வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு பேர், ரைட்டா? இல்லைனா இது பேர் வந்து ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன் பேர், ஒரு சம் ஆங்கிள் தீட்டாவோட வருதுனால ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன். இது பேர் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன், இது பேர் ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன். அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? இப்போ பார்க்கலாமா, கான்செப்டுக்குள்ளே போகலாமா? ப்ரொஜெக்டைல் இன் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன். ப்ரொஜெக்டைல் இன் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன், ரைட்? பார்க்கலாமா? பாருங்கள், பண்ணான்னா இது ஒரு டாப் ஆஃப் த பில்டிங்,
இங்கே நின்று என்ன பண்ணுன்னா ஒரு பாலை தூக்கி போடுறேன். இந்த பால் நேராக இப்படி வந்து கீழே விழும். ஆமாம் தானே? ரைட்டா? அப்படின்னா இப்படி வந்து விழுதுன்னா நான் எப்படி தூக்கி போடுறேன்? இப்படி தான் தூக்கி போடுறேன். இது நேராக போயிட்டு இதே மாதிரி கீழே வந்து விழுது. ரைட்டா? அப்போ போடும்போது ஒரு வெலாசிட்டியில் போடுவேன். அதுதான் இனிஷியல் வெலாசிட்டி. போடலாமா? போட்டால் அது நேராக வந்து இப்படி கீழே வந்து விழுந்து விழுது. இந்த டிஸ்டன்ஸ் தான் நான் எடுத்துக்கு போனால் எக்ஸ்னு எடுத்துக்கு போகிறேன். ஓகே, இதுதான் y ஈக்குவல் டு ஹெச்னு எடுத்துக்கிறேன். ஹைட்டு, பில்டிங்கோட ஹைட்டு வாட் எவர் எடுத்துக்கலாமா? இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்க போகிறேம் ஃபார் யுவர் கன்சிடரேஷன். இதுவோ இங்கே வந்து விழுது. ரைட்டா? இல்லைனா இங்கேருந்து ஒருத்தவங்க என்ன பண்ணுறான், ஜம்ப் பண்ணுறான். ஜம்ப் பண்ணும்போது ஃப்ரீ ஃபாலிங்காக ஜம்ப் பண்ணல, இப்படி நீட்டாக போய் தான் விழுவாங்க. ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு தான் இப்படி கீழே வந்து விழுவாங்க. இப்படி விடும்போது வெலாசிட்டி யூவு இந்த பாயிண்ட் வந்து ரீச் பண்ணுறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ். இப்போ கண்டுபிடிக்கலாமா? இப்போ மோஷன் எல்லாம் ஹரிசாண்டல் டைரெக்ஷன், மோஷன் எல்லாம் டவுன்வர்ட் டைரெக்ஷன். நான் எப்படி தூக்கி போடுறேன்? இப்படி தான் தூக்கி போடுறேன். ஸ்ட்ரைட்டாக தான் தூக்கி போடுறேன். ஸ்ட்ரைட்டாக போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இப்படி வந்து கீழே விழுது. அப்படின்னா இது 2 டைரெக்ஷன் இருக்குது. ஒன்று ஹரிசாண்டல் ஆகுது, ஒன்று டவுன்வர்ட் டைரெக்ஷனாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் டைரெக்ஷன் கண்டுபிடிக்கலாமா? கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ மோஷன் along horizontal direction. ஹரிசாண்டல் டைரெக்ஷனாக இப்படி தூக்கி போடுறோம். ரைட்டா? இப்போ சொல்லுங்கள், நமக்கு தெரிஞ்ச ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எடுத்துக்க போகிறோம். இதுதான் ஃபார்முலா. S is equal to ut plus half at square. இதை மறக்கவே கூடாது ஃபார்முலா. ரைட்டா? இப்போ சொல்லுங்கள், டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது? எந்த டைரெக்ஷனில் இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ரைட்டா? இப்போ எக்ஸ் டைரெக்ஷன் தான் பார்ட்டிகல் மூவ் ஆகுது. அப்படின்னா இது எக்ஸ் டைரெக்ஷன், ஹரிசாண்டல் டைரெக்ஷன் எக்ஸ் டைரெக்ஷன், இப்படி தான் மூவ் ஆகும். ஆமாம் தானே? ஸோ அப்போ என்ன ஃபார்முலா? எஸ்ஸுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கலாம்? நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எக்ஸ், முன்னாடி எக்ஸ் இசிக்கல் ஒய்னு எடுத்துப்போம் பாருங்கள், ஃப்ரீ ஃபாலிங் பாடிங்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த விஷயத்தை. அடுத்தது யூன்னு அர்த்தம் வெலாசிட்டி ஆச்சியா, எந்த டைரெக்ஷன் போகுது? எக்ஸ் டைரெக்ஷனுக்கு போகிறதுனால இது யூ எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா? இப்போ நான் இப்படி தூக்கி போடும்போது எனக்கு என்ன இருக்காது? யூனிஃபார்மாக தான் அது மூவ் ஆகும். அப்படின்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகலைன்னா ஆக்சலரேஷனு கிடையாது. வாட் இஸ் ஆக்சலரேஷனு? சேஞ்ச் இன் வெலாசிட்டி தான். நான் தூக்கி போடும்போது யூனிஃபார்மாக அது போகும் இல்லையா? அப்போது கான்ஸ்டண்ட்டாக இனிஷியல் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது எனக்கு என்ன இருக்காது? ஆக்சலரேஷனே இருக்காது. ஆக்சலரேஷன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டின்னு அர்த்தம். புரியுதாப்பா எப்படி சொல்கிறேன்னு? ஸோ அப்படின்னா யூனிஃபார்மாக ஆக்சலரேஷன் யூனிஃபார்மாக இருந்துச்சுன்னா நோ, வெலாசிட்டி யூனிஃபார்மாக இருந்துச்சுன்னா நோ ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன் ஏ ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் வெலாசிட்டினா நோ ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் கான்செப்ட்னா இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். வெலாசிட்டி சேஞ்ச் ஆகாத போது எனக்கு எப்போ ஆக்சலரேஷன் இருக்கும்? இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன்? இந்த ஈக்குவேஷனும் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம்ப்பா. பண்ணலாமா? சொல்லுங்கள், என்ன வருதுன்னு சொல்லுங்கள். ஸோ எஸ்ஸுக்கு பதிலாக போடலாம், எக்ஸ்ன்னு போடலாமா? யூக்கு பதிலாக யூஎக்ஸ் போடலாமா? டீன்னு போடலாமா? ஏவோட வேல்யூ 0. அப்படின்னா இந்த வேல்யூ 0 ஆயிடுச்சு. அப்படின்னா தேர்ஃபோர் இங்கே எழுதுறேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் டி. ஒரு ஈக்குவேஷன் கிடச்சி போச்சா? இது ரொம்ப ஒரு முக்கியமான ஈக்குவேஷன். அடுத்தது இப்போ மோஷன் எல்லாம் தூக்கி போட்டேன். நான் நேராக தான் தூக்கி போட்டால் அது நேராக வந்து கீழே வந்து விழுது. அப்போ நான் மோஷன் எல்லாம் இப்போ டவுன்வர்ட் டைரெக்ஷன் வந்து விழுந்தது. டவுன்வர்ட் டைரெக்ஷன். ஆமாம் தானே? டவுன்வர்ட் டைரெக்ஷன் வந்து விழுதா? இப்போ பாருங்கள், நமக்கு தெரிஞ்ச ஒரு ஈக்குவேஷன் தான் எடுத்துக்க போகிறேன். எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். இப்போ சொல்லுங்கள், எப்படி இதுப்பா டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இது? டவுன்வர்ட் டைரெக்ஷன் வந்துருச்சு. நேராக தூக்கி போட்டேன், போயிட்டு கீழே வருது ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் எஸ்ஸுக்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்க போகிறேன்? ஒய்ன்னு எடுத்துக்க போகிறேன். ரைட்டா? யூஎக்ஸ், யூக்கு பதிலாக என்ன எடுத்துக்க போகிறேன்? ஒய் டைரெக்ஷன் தானே இது? இதுனா டைரெக்ஷனு ஒய் டைரெக்ஷன். இதை மறக்கக்கூடாது. ஹரிசாண்டல் டைரெக்ஷன் எக்ஸ் டைரெக்ஷன், டவுன்வர்ட் டைரெக்ஷனாக ஒய் டைரெக்ஷன். அப்படின்னா யூஒய்னு எடுத்துக்கலாமா? இப்போ சொல்லுங்கள், இங்கே கீழே விழும்போது வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்.
ரைட்டா. இங்கே வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும், டவுன்வர்ட் டைரெக்ஷன் வரும்போது வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சிலரேஷன் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் நேராக தான் தூக்கி போட்டேன், நேராக போய்ட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் கீழே வந்து விழுது இல்லையா, இங்கே அது என்ன இருக்கும்? ஆக்சிலரேஷன், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆகிடும். அப்படின்னா ஆக்சிலரேஷன் A ஈக்குவல் டு G. புரிஞ்சு போச்சா? இதுதான்ப்பா ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த 3 இதோ இங்கே இந்த 3 முக்கியம், இங்கே இந்த 3 முக்கியம். அப்படியே கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ண பாரு. எஸ்ஸுக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன்? ஒய்ன்னு போட போகிறேன். யூக்கு பதிலாக UYன்னு போட போகிறேன். ப்ளஸ் ஆஃப் ஏக்கு பதிலாக GT² போட போகிறேன். இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2பா. ஆமாவா? போட்டாச்சா? ரைட்டு. இப்போது ஒரு முக்கியமான ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது இந்த கான்செப்டில் வாட் இஸ் U ஈக்குவல் டு UI போட்டோம் இல்லையா, வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி. இப்போ Y டைரெக்ஷனில் இனிஷியல் வெலாசிட்டி என்னவா இருக்கும் சொல்லுங்கள்? இங்கேருந்து இது போச்சு, போயிட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் என்ன ஆகும்? ஸ்டாப் ஆகி. நான் இப்போ எப்படி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பாலை நான் தூக்கி போடுறேன், மேலே போகுது, போயிட்டு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் போயிட்டு இங்கே என்ன ஆகிடும்? வெலாசிட்டி 0 ஆகிடும். வெலாசிட்டி 0 ஆகிடும். 0 ஆனதுக்கப்புறம் இது ஃப்ரீ ஃபாலிங் பாடியே கீழே வந்து விடும். ஆமாம் தானே? அதே தான் இந்த இடத்துல தூக்கி போடுறேன், என்னோடய வெலாசிட்டி ஒரு பாயிண்ட்டில் 0 ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஃப்ரீ ஃபாலிங்க இது வந்து கீழே விடுது. ஒரு பாயிண்டில் 0 ஆகுது இல்லையா வெலாசிட்டி, அப்படின்னா இந்த UY வேல்யூ என்ன ஆகுது? 0 ஆகுதுன்னு அர்த்தம். ரைட்டா? 0 ஆனதுக்கப்புறம் தான் டவுன்வர்ட் டைரெக்ஷனே வருது. அப்படின்னா இங்கே மிக முக்கியமானது UY ஈக்குவல் டு என்னது? 0ன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட்டா? அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி ஆஸ் நோ டவுன்வர்ட் காம்போனன்ட்டு கிடையாது. இதை தூக்கி இங்கே சப்ஸ்டிட் பண்ணுற பாரு. Y இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? எனக்கு இது 0 ஆயிடுச்சு, ஆஃப் GT². புரியுதா? இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கிறேன். ஆமாம் தானே? ரைட். இப்போ என்ன பண்ண போறேன்னா நான் சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறேன். பண்ணலாமா? சப்ஸ்டியூஷன் என்ன? சப்ஸ்டியூஷன் ஜஸ்ட் லிசன். இப்போ நான் இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் 3ஐயும் எடுத்துக்க போகிறேன். ரைட்டா? எடுத்துக்கலாமா? 1ஐயும் 3ஐயும் இப்போ எப்படி பண்ண போகிறோம் பாருங்கள். ஜஸ்ட் லிசன். ஸோ அந்த ஈக்குவேஷன் எதுவா? ஃபஸ்ட் ஈக்குவேஷனை x இஸ் ஈக்குவல் டு UXT, இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனு. தேர்ட் ஈக்குவேஷனு y ஈக்குவல் டு ஆஃப் GT², இது தேர்ட் ஈக்குவேஷன். ஆமாம் தானே? இது எழுதி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். இந்த y இங்கே கீழே கொண்டு வரேன். அப்போ என்ன வரும் பாருங்கள். இந்த ஈக்குவேஷன் எழுதலாமா? x/UX ஈக்குவல் டு T. ஆமாம் தானே? கரெக்ட் இல்லை இது? ரைட். இப்போ பாருங்கள், இந்த டீயோட வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ நேராக கொண்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். டீக்கு பதிலாக இந்த T² பதிலாக அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படின்னா தேர்ஃபோர் எப்படி எழுதலாம் பாருங்கள். y இஸ் ஈக்குவல் டு ஆஃப் G, டீயோட வேல்யூ என்னது? x/UX². கரெக்டாக? டீக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? ஸோ ஆஃப் G உள்ள கொண்டு வாங்க, x²/UX². ஆமாம் தானே? ரைட். இப்போ இதை ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுற பாருங்கள். எப்படி எழுத பாருங்கள். 1/2 G/UX² இன்ட்டு x². எழுதலாமா? இது மாதிரி எழுதலாமா? இப்போது இந்த ஹோல் டேர்மையும் ஐ எம் கோயிங் டு டேக் என்னென்னு எடுத்துக்க போகிறேன்னா k அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். k இன்ட்டு இந்த x². புரியுதா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஸோ 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன். கிராஸ் இதை கொண்டு இங்கே கீழே கொண்டு வரேன். x/UXனா t, இங்கே இருக்கிற T² பதிலாக இந்த டீயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்கொயர் போட்டேன். ஸ்கொயரை உள்ளே கொண்டு வரேன். உள்ளே கொண்டு ரீஅரேஞ்ச் பண்ணி அதை தான் இந்த டேர்ம் மட்டும் கேன்னு எடுத்துக்கிறேன். ரைட். அப்படின்னா என்ன ஈக்குவேஷன் வருது? y ஈக்குவல் டு kx². அப்படின்னா இதுலேருந்து கேனா என்ன அர்த்தம் நமக்கு? G/2 UX². இதான k. ஆமாம் தானே? இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான், இந்த ஈக்குவேஷன் நம்பர் நான் 4ன்னு எடுத்துக்கிறேன். தி above equation 4 is a equation of
parabola. இதான் ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா, ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இந்த பாத் டெஸ்கிரைப் பண்ணுது இல்லையா, என்ன பாத்து டெஸ்கிரைப் பண்ணுது, அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஓபிஏன்னு ஒரு பாத்து இருக்கு இல்லையா, ஓபிஏ, ரைட்டா? இதுதான் வந்து என்ன சொல்லுவோம் நம்ம, ப்ரொஜெக்டைல் ஆஃப் ஏ பேரபோலா. அந்த பாத்து ஓபிஏ தான் வந்து ப்ரொஜெக்டைல் ஆஃப் ஏ பேரபோலா. எது ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா? y ஈக்குவல் டு kx². புரிஞ்சு போச்சாப்பா எப்படின்னு? ரைட். அடுத்தது டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிக்க போகிறேன். முன்னாடி பார்த்துருப்போம் இதை பற்றி என்னன்னு. டைம் ஆஃப் ஃப்ளைட். டைம் ஆஃப் ஃப்ளைட்னா என்னன்னு சொல்லுங்கள். டைம் ஆஃப் ஃப்ளைட்டு, டைம் ஆஃப் ஃப்ளைட்னா தூக்கி போட்டது நேராக கீழே வந்து விழுந்துச்சு இல்லையா, அது எடுத்துக்கான டைம், அதான் டைம் ஆஃப் ஃப்ளைட். டெஃபினிஷன் இல்லாமா டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு எழுதுறேன் பாருங்கள், என் கூட ஃபாலோ பண்ணுங்கள். தி டைம் டேக்கன் ஃபார் தி projectile to complete its trajectory or time taken by the projectile to hit the ground. இது பேர் தான் அது டைம் ஆஃப் ஃப்ளைட், கால்டு டைம் ஆஃப் ஃப்ளைட். புரிஞ்சு போச்சா? ரைட். இப்போ ஈக்குவேஷன் இல்லாமல் டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு நான் ஈக்குவேஷன் எது போகிறேன், இப்படி எதை போட்டுன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஈக்குவேஷன் தான். என்ன ஈக்குவேஷனு? S is equal to ut plus of at². இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறேன். இது எதுக்குன்னா ஃபார் வெர்டிக்கல் மோஷன், மேலேருந்து அப்படி கீழே வருது, ஃபார் வெர்டிக்கல் மோஷன். ஓகேவா? ஸோ எஸ்ஸுக்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா, எஸ்ஸு வெர்டிக்கல் மோஷனால் ஒய்ன்னு எடுத்துக்க போகிறேன், யூஒய்டின்னு எடுத்துக்க போகிறேன், ப்ளஸ் ஆஃபு at² எடுத்துக்க போகிறேன். ஆமாம் தானே? ரைட். இப்போ எப்படி எழுதலாம் இதை? ரைட், வெர்டிக்கல் மோஷன் இல்லையா, ஜின்னு எடுத்துக்க போகிறேன். ஏக்கு பதில் ஆக்சலரேஷன் ஜி தான், வெர்டிக்கல் கீழே வந்து விழுது இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள், எஸ்ஸு ஒய்னா ஹைட்டு, டீனா டைம் ஆஃப் ஃப்ளைட் கேபிட்டல் டி. இங்கே முன்னாடியே யூஒயோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம், 0ன்னு பார்த்தோம், அதை இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படின்னா நோ இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி, இதுக்கு பேர் வந்து நோ இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி. அவ்வளோதான்ப்பா. இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுற பாருங்க இந்த ஈக்குவேஷனில். h is equal to, இது 0 ஆயிடுச்சு இந்த டேர்ம், 0 ப்ளஸ் ஆஃப் ஜி ஸ்மால் டிக்கு பதில் கேபிட்டல் T². ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற பாரு, 2h டிவைடட் பை ஜி ஈக்குவல் டு T². தட்ஃபோர்லேருந்து டீன்னு அர்த்தம் ரூட் ஆஃப் 2h பை ஜி. இதுதான் டைம் ஆஃப் ஃப்ளைட். ஓகேவா? டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது ஹரிசாண்டல் ரேஞ்ச் கண்டுபிடிக்க போகிறேன். ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹரிசாண்டல் ரேஞ்சுனா இந்த பாரு இப்படி இருக்கு, தூக்கி போட்டேன் நேராக கீழே வந்து இங்கே வந்துச்சா, எக்ஸ்ன்னு போட்டேன் பார்த்தியா, அது ஹரிசாண்டல் ரேஞ்ச். ஷார்ட்புட்டில் தூக்கி போட்டாங்கன்னா சொல்லுங்கள், மெஷர் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் ஹரிசாண்டல் ரேஞ்சுன்னு பேர். அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் பார்க்கலாமா? ஹரிசாண்டல் ரேஞ்சுனா அடுத்தது ஹரிசாண்டல் ரேஞ்ச். டெஃபினிஷன் பார்க்கலாம் ஹரிசாண்டல் ரேஞ்சுக்கு. வாட் இஸ் த டெஃபினிஷன்? சி, தி horizontal distance covered
by the projectile from the foot of the tower to the point where the projectile hits the ground. இதுக்கு பேர் தான் ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படின்னு பேர். சொன்னானே இந்த டிஸ்டன்ஸ் ஹரிசாண்டல் ரேஞ்ச். ஏதாமா இப்போ ஹரிசாண்டல் ரேஞ்சு, இப்போ ஹரிசாண்டல் ரேஞ்சுனா ஹரிசாண்டல் டைரக்ஷன் தானே. ஹரிசாண்டல் டைரக்ஷன் அப்படின்னா ஈக்குவேஷன் எழுதலாமா? நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் s is equal to ut plus half at ஸ்கொயர், இல்லை எஸ்ஸை வந்து எக்ஸ் ஆக்சிஸ் uxt ப்ளஸ் half at ஸ்கொயர் எழுதலாமா? எப்படி இப்போ எஸ்எக்ஸ்னது அதான் ரேஞ்சுன்னு சொல்லுவோம், ஆர்னு எடுத்துக்கலாம். ரேஞ்சுனா இங்கேருந்து தூக்கி போட்டால் இப்படி வந்து விழுது இல்லையா, இதுதான் ரேஞ்ச். அதான் எக்ஸ்னு எடுத்துக்கோம் இல்லையா போன தடவை, அதான் ரேஞ்ச். ரேஞ்சுன்னு எடுத்துக்கணும். அடுத்தது யூஎக்ஸ்லாம் நான் எடுத்துக்க போகிறேன், யூன்னு எடுத்துக்க போகிறேன். இப்போ ஹரிசாண்டலில் போகும்போது யூனிஃபார்ம் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் இது 0ன்னு அர்த்தம். ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட்டு என்ன சொல்லலாம், டீன்னு எடுத்துக்கலாமா? ஸ்மால் டி ஈக்குவல் டு கேபிட்டல் டி. எல்லாத்தையும் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஸ்ஸுக்கு பதிலாக ஆர்னு போடலாமா? இதுக்கு பதிலானது யூ, டிக்கு பதிலாக கேபிட்டல் டி போடலாமா? ஏ வந்து 0 ஆயிடுச்சு. அப்படின்னா நான் இதை போகிறேன், ஆர்னது ரேஞ்சு. அப்படின்னா ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஆர் இஸ் ஈக்குவல் டு யூடி. கரெக்டா? இதான்ப்பா. இப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட் என்ன வரும் நமக்கு தெரியும், டீனா என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் பாரு ஆல்ரெடி, √2h/g அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் பாரு ரேஞ்ச். இதெல்லாம் முக்கியம், ரைட்டா? கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது ரிசல்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். இதுவும் ஒரு முக்கியமான கான்செப்ட், ரிசல்டன்ட் வெலாசிட்டி. ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஓகேவா? ரிசல்டன்ட் வெலாசிட்டி. இப்போ பாருங்கள், ஒரு பாடி என்னென்னா பண்ணேன், ப்ரொஜெக்ட் பண்ணேன். இங்கேருந்து இது இங்கே இப்படி வந்து விழுந்துச்சு. இது வந்து வெலாசிட்டி யூவு, ரைட்டாக இப்படி வந்துச்சு. பீனோட பாயிண்டில் நான் கண்டுபிடிக்க போகிற ரிசல்டன்ட் வெலாசிட்டி. இப்போ பாருங்கள், பீனோட பாயிண்டில் இது இப்படி வந்து விழுமா, இது ரிசல்டண்ட்டாக. ஹரிசாண்டலாக இருந்துச்சுன்னா அதை விஎக்ஸ்னு எடுத்துக்க போகிறேன்னா இதை வந்து விஒய்ன்னு எடுத்துக்கலாமா? அப்படின்னா இது ரிசல்டன்ட் வி ஒரு பர்டிகுலர் டைம் டீன்னு. இங்கே ஏ, ஆமாம் தானே? இதான் ரிசல்டன்ட்டு, ரைட்டா? நான் என்ன பண்ணலான்னா நம்மளோட கான்செப்ட் பிரகாரம் எங்கே ஒரு நாள் ஸ்டாப் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், வெலாசிட்டியை கண்டுபிடிக்கலாம். இந்த பாலோடது இந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், ரைட்டா? அதுதான் இந்த கான்செப்டுக்கானது, ரிசல்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னு பேர், ரைட்டா? ரிசல்டன்ட் காம்பவுண்ட் 2 காம்பவுண்ட் ரிசால்வ் பண்ணுது பாரு. இந்த இடத்துல இந்த பின்னு ஒரு பாயிண்டில் விஎக்ஸு விஒய்ன்னு ரிசால்வ் பண்ணுது, ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ண போட்டால் ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எடுத்துக்க போகிறேன். சிம்பிளான ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்னன்னு சொல்லுங்கள், v = u + at அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறேன், ரைட்டா? இப்போது இந்த ஈக்குவேஷன் மோஷனை எக்ஸ் ஆக்சிஸில் சொல்ல போகிறேன் நான், ரைட்டா? இந்த ஆக்சிஸ்ன்னு சொல்ல போனால் வியை வந்து விஎக்ஸ்னு எடுத்துக்கலாமா, யூ வந்து யூஎக்ஸ்னு எடுத்துக்கலாமா, ப்ளஸ் ஏஎக்ஸ்டி அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்த ஈக்குவேஷனை, இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே இப்போது யூஎக்ஸ் வந்து என்னவாக இருக்கும், இந்த இடத்துல யூவாக தான் இருக்கும். இதை பாருங்கள், இப்படி இருக்கு இல்லையா, யூ பக்கம் இருக்கும். அப்படின்னா யூஎக்ஸ்னால் யூ. ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் யூனிஃபார்ம் வெலாசிட்டினா ஆக்சிலரேஷன் கிடையாது எப்பயுமே, அதை மறந்துல வச்சு ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்படின்னா இது ரெண்டுத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். விஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிது, யூன்னு கிடச்சிது. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம், ரைட்டா? அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட்டு இதே ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை ஒய் ஆக்சிஸ் எழுத போகிறேன். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்,
இப்போது y ஆக்சிஸ்க்கு எதை போகிறேன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ரைட்டா என்ன ஃபார்முலா அதே ஃபார்முலா தான் vy ஈக்குவல் டு uy ப்ளஸ் ayt எதலாமா இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாமா நான் கேட்டுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் ஸோ இந்த கான்செப்டில் சொல்லுங்கள் uy y டைரெக்ஷனில் என்ன இருக்கும் இனிஷியலாக வெலாசிட்டி 0 இருக்கும் ஆக்சலரேஷன் ay என்னவாக இருக்கும் g இருக்கும் கரெக்டாக y ஆக்சிஸில் கீழே வருது இதை முன்னாடியே சொல்லியிருக்கேன் ரைட்டா அப்படின்னா vy ஈக்குவல் என்னென்னு போடலாம் நம்ம gt அப்படின்னு போடலாம் ரைட்டா இது 0 ஆயிடுச்சு ayக்கு பதில் g இன்ட்டு t gt இது ஈக்குவேஷன் நம்பர் 4 எடுத்துக்குவானே இப்போ பாருங்கள் ரெண்டுத்தையும் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் எந்த ஈக்குவேஷனில் நம்மளோட ஜென்ரல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா என்ன ஈக்குவேஷன் பாருங்கள் ஸோ வாட் இஸ் தட் இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ரிசல்டன்ட் வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாமா ஸோ பாருங்கள் ரிசல்டன்ட் வெலாசிட்டி என்ன வரும் ரிசல்டன்ட் வெலாசிட்டி v equal to ஃபார்முலா எதுனா ஃபஸ்ட்டு u plus at ஆமாம் தானே இப்போ பாருங்கள் v வெக்டார் எழுதுறேன் வெக்டார் எதுனா யூனிட் வெக்டார் போடணும் நல்ல ஞாபகம் இருக்கா u ரைட்டா vxன்னு இருக்கு இல்லையா இந்த இடத்துல அது என்ன பண்ணுறேன் யூன்னு போடுறோம் ரைட்டா இது எந்த டைரெக்ஷனு ஐ கேப் எக்ஸ் டைரெக்ஷன் ப்ளஸ் ஒய் டைரெக்ஷன்னா கிடச்சி நமக்கு ஜிடி இது எந்த டைரெக்ஷனு கீழே அப்படின்னா அது ஜே கேப் புரிஞ்சு போச்சா அப்படின்னா ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஆகிட்டேன்னா வியோட வேல்யூ என்னது யூஐ ப்ளஸ் ஜிடி ஜே கேப் கரெக்டா அடுத்தது ஸ்பீட் ஆஃப் பார்ட்டிக்கிள் கண்டுபிடிக்கிறோம் ஸ்பீட் ஆஃப் பார்ட்டிக்கிள் ஃபார்முலா என்னது ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு v equal to root of vx square plus vy square அப்படின்னா v equal to vx நமக்கு என்ன கிடச்சிது uன்னு கிடச்சிது u square plus vy என்ன கிடச்சிது g square t square கரெக்டா the speed of particle ஆமாம் தானே ரொம்ப முக்கியமானது இப்போ ஸ்பீட் ஆஃப் பார்ட்டிக்கல் கண்டுபிடிச்சாச்சு நான் ஸ்பீட் ஆஃப் பார்ட்டிக்கல் அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் டி ஒரு இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் டீயில் இப்போது ஸ்பீட் ஆஃப் பார்ட்டிக்கல் when reaches the கிரவுண்டை ரீச் பண்ணும்போது ரைட்டா அப்படின்னா எப்படி எல்லாம் பாருங்கள் ஸ்பீட் ஆஃப் பார்ட்டிக்கல் when it is reaches the ground ரைட்டா reaches the ground சப்ஸ்டியூட் பண்ணலாமே reaches the ground அப்படின்னா எப்படி சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னு நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும் vy equal to gt தெரியும் இங்கே டைம் ஆஃப் ஃப்ளைட்டோட எடுத்துக்க போகிறேன் vy equal to g டைம் ஆஃப் ஃப்ளைட்னால கேபிட்டல் டீன்னு எடுத்துக்க போகிறேன் ஆல்ரெடி கேபிட்டல் டீனா ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்களேன் என்ன கண்டுபிடிச்சிருக்கான் ரூட் ஆஃப் 2h/g அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுற பாரு g ரூட் ஆஃப் 2h/g ஆமாம் தானே ஏறலாமா இதே மாதிரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஈக்குவேஷனில் உள்ள ஸ்கொயர் ரூட்குள்ளே ஒரு ஜியை மல்டிபிள் பண்ணுறேன் ஒரு ஜியை டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பாருங்கள் g ரூட் ஆஃப் 2gh பை ஆல்ரெடி ஒரு g இருக்கிறதுனால கீழே g ஸ்கொயர் என்ன பண்ணுறேன் இந்த ஸ்கொயர் ரூட்டில் ஒரு ஜியை மல்டிபிள் பண்ணுறேன் ஒரு ஜியை டிவைட் பண்ணுறேன் இப்போது இந்த ஸ்கொயர் ரூட்லேருந்து இந்த g ஸ்கொயர் வெளியில் போச்சுன்னா வெறும் g ஆகிடுமா அப்படின்னா ஒரு பாருங்கள் ஆல்ரெடி வெளியில் ஒரு g இருக்குது கீழே நான் ஒரு g போட்டேன் ரூட் ஆஃப் 2gh வருமா இது ரெண்டு கேன்சல் ஆகிடும் அப்படின்னா vy ஈக்குவல் டு என்ன வேல்யூ எனக்கு கிடச்சிது ரூட் ஆஃப் 2ghன்னு கிடச்சிது vy வேல்யூ எனக்கு கிடச்சிச்சு ரைட்டா ஒன்று கிடச்சிருக்கா இதை நான் கொண்டு போய் என்ன பண்ண போகிறேன்னா
ஸ்பீட் ஆஃப் பார்ட்டிக்கல் ரீச்சஸில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். என்னது ஸ்பீட் ஆஃப் பார்ட்டிக்கல்? v ஈக்குவல் டு ஃபார்முலா ரூட் ஆஃப் vxனா u ப்ளஸ் ரைட்டா, அப்படின்னா u ஸ்கொயர் போட போகிறோம். அடுத்தது vy ஸ்கொயர் என்ன கிடச்சிது எனக்கு? ரூட் ஆஃப் 2gh கிடச்சிது. ஸ்கொயர் இருக்கிறதுனால இந்த ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்படின்னா வெறும்னா வருங்க 2gh அப்படின்னு கிடைக்கும். இது எங்கன்னா ஸ்பீட் ஆஃப் பார்ட்டிகல் ரீச்சஸ் கிரவுண்டுக்கு இந்த ஈக்குவேஷனு. அடுத்தது இந்த ஈக்குவேஷன் பார்த்தோன்னா அட் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணணும், நீங்கள் 2 தடவை கோத்ரூ பண்ணணும். ஸ்பீட் ஆஃப் பார்ட்டிகல் ரிசல்டன் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்பீட் ஆஃப் பார்ட்டிகல் அட் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம்னா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன். இந்த ஜிடியை மாடிஃபை பண்ணுறேன் பாருங்கள். எப்படின்னா ஜி டைம் ஆஃப் ஃப்ளைட் டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டீனா ரூட் ஆஃப் 2h/gன்னு எனக்கு தெரியும். ஆமாம் தானே? ரூட் ஆஃப் 2h/g. ஸோ இந்த இடத்துல ஒரு ஜியை மல்டிபிள் பண்ணுறேன், ஒரு ஜியை டிவைட் பண்ணுறேன். அப்படின்னா 2h/2g/2gh ஆல்ரெடி ஜி இருக்கிறதுனால ஜி ஸ்கொயர் ஆகிடும். அந்த ஜி ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியிருந்தால் ஜி ஆகிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரூட் ஆஃப் 2gh. இதுதான் vyயோட வேல்யூ. இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்ன ஃபார்முலா? அது இந்த ஃபார்முலாவில் v ஈக்குவல் டு vx ஸ்கொயர்னா u ஸ்கொயரு, vy ஸ்கொயர் ஆல்ரெடி ரூட் இருக்கிறதுனால ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் 2gh. இதுதான்ப்பா ப்ரொஜெக்டைல் மோஷன் அண்டர் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவோம். ப்ரொஜெக்டைல் இன் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் முக்கியமான ஒரு கொஷின். ப்ரொஜெக்டைல் அண்டர் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன். ஏதாவது டவுட் இருக்கா இல்லை கான்செப்டில்? ஸோ இதில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தடவை கோத்ரூ பண்ணணும். ஸோ என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஃபஸ்ட்டு இதில் முக்கியமான பார்ட் பார்த்தீங்கன்னா மோஷன் அலாங் ஹரிசாண்டல் டைரெக்ஷன் ஒன்று பார்த்தோம், மோஷன் அலாங் வெர்டிக்கல் டைரெக்ஷன் பார்த்தோம், அதாவது டவுன்வர்ட் டைரெக்ஷன் பார்த்தோம். அதில் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எனக்கு கிடச்சிது. ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கிடச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிச்சேன். இதுக்கு அடுத்தது ஹரிசாண்டல் ரேஞ்ச் கண்டுபிடிச்சேன். ஹரிசாண்டல் ரேஞ்சுனா ஆர்னு கண்டுபிடிச்சேன். அப்புறம் ரிசல்டன் வெலாசிட்டி கண்டுபிடிச்சேன் அட் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். ஒரு பர்டிகுலர் டைமில் என்னது, அடுத்தது கிரவுண்டை ரீச் பண்ணும்போது என்னது, ரைட்டா? இது இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமுக்கு, இது கிரவுண்டை ரீச் பண்ணும்போது, ரைட்டா? இதெல்லாம் கொஞ்சம் ஒரு தடவை 1 or 2 times இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ப்ரொஜெக்டைல் இன் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரைட்? ரைட். நவ் கம் டு அசைன்மெண்ட் பார்ட், ரைட்? Derive the projectile in horizontal direction. இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த கொஸ்டின் தான். ஸோ அதெல்லாம் நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். வீடியோஸை 2 to 3 times பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கான்செப்டே டீட்டெயில்டாக புரியும். ஸோ 2 தடவை பார்த்தீங்கன்னா எப்போ என்னென்ன கண்டுபிடிக்கிறோன்னு புரியும். இதை பேஸ் பண்ணி தான் அடுத்த பார்க்க போகிறோம் இல்லையா, ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன் இல்லைனா ஓப்ளிக் ப்ரொஜெக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த கான்செப்ட்டு உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். அதுதான் வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிகமாக கேட்குற கொஷின். ஓகே, ரைட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹேவ் எ நைஸ் டே. கிளாஸ் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா யூ ப்ளீஸ் கான்டாக்ட் மீ. அன்னன்னைக்கு டவுட்டை அப்பப்போ கிளாரிஃபை பண்ணிங்க. ஒரு தடவை 2 to 3 times வீடியோஸை பாருங்கள். பார்த்து உங்களுக்கு எங்கேயா டவுட் இருந்துச்சுன்னா அது எந்த பாயிண்ட்னு சொல்லிவிட்டு யூ கால் மீ. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹேவ் எ நைஸ் டே.